நண்பர்களுக்கும் வணக்கம். வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப அழகான தொடர்புடைய ஒன்றா இருக்கும். சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், அன்பு, பாசம், பிணைப்பு அப்படிங்கிற விஷயமாகட்டும், அவர்கள் இல்லாத போதும் அவர்களை ரொம்ப நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்களாகட்டும், இவை எல்லாமே ரொம்ப தனித்துவமானவையாக இருக்கும். நமக்கு சின்ன சின்ன பொருளெல்லாம் கூட அப்படி ரொம்ப மிகப்பெரிய அளவில் நமக்கு பிடித்து போனதாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்க்கும்போது இதிலெல்லாம் என்னப்பா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது கூட இருந்தவங்களுக்கு பழகினவங்களுக்கு தான் தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ உயிரோட்டம் இருக்குது அப்படின்னு. அப்படிதான் ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்பா இறந்து கிட்டத்தட்ட இப்போ 1 வருடங்களுக்கு மேலே ஆகுது. அவ்வப்போது அவர் குறித்தான பல விஷயங்கள் நினைவுக்கு வரும். அப்பா இப்படி போனோம், இங்கே போனோம், அங்கே வந்தோம் அப்படின்னு எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு இடம் தான் வந்து அடிக்கடி என் நினைவுக்கு வரும். அப்பா இருக்கும்போது இங்கெல்லாம் போனோமல்ல, இது பண்ணமல்ல, அது எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவும் இறைமையாகவும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வழியை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது சரி நம்ம அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், தென்னை மரமெல்லாம் அப்படியே வரிசையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைவேம்பு. இந்த மலைவேம்பெல்லாம் என்ன கண்ணு சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருந்திருக்கு, வெட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா. அப்போ 2-3 டைம் வந்து அந்த ஈல்டுன்னு சொல்லப்படக்கூடியதெல்லாம் வெட்டி எடுத்துருக்குறாங்க. இப்போது கண்ணு இந்த மாதிரி நிலைமையில இருக்குது. இதெல்லாம் என்ன விஷயம், என்ன தொடர்பு, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எங்கள் அப்பா வச்ச மரங்கள். நிலம் நம்மளது இல்லை, இருந்தாலும் கண்கள் நமக்கு சொந்தமானவையாக இருக்கின்றன. எங்கள் ஊரில் எங்கே இருந்தாலும் சரி, ஏதாவது தென்னந்தோப்பு வைக்கணும், மாந்தோப்பு வைக்கணும், வாழைத்தோப்பு வைக்கணும் அப்படின்னா அப்பாவை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வேலை அவர் ரொம்ப சரியாக செய்வார், பிசுறு தட்டாமல் வேலை செய்வார் அப்படிங்கிறதுனாலையும், அப்புறம் அவர் கைராசி ரொம்ப நல்லா இருக்கும், வச்சா நல்லா வரும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஒரு வேளை வரல, 1 வாரம் ஆகுனா 2 வாரம் ஆகும்னா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ எப்போ வரையோ அப்போ நம்ம வேலை செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண் அப்போ எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ அப்பா வைக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் தென்னந்தோப்பு மாந்தோப்புலலாம் அந்த கண் வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் தள்ளி போட்ட காலம் உண்டு. அப்படி தான் இருந்ததாக பார்த்தீங்கன்னா அப்பா வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இருந்தது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு தினமும் ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணி வரணும். காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு கிளம்பி வந்து வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போவோம். திரும்ப மறுபடியும் அதே மாதிரி காலையில் நானும் அப்பா கூட வந்தேன். ஏன்னா இப்போ பார்க்கக்கூடிய மோகன் அப்படின்ட்டு பார்க்குறது மோகன் கிடையாது, ரவியோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய தொழிலை கற்றுக் கொடுத்தது, தொழிலை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவர் தான். இதெல்லாம் குழி போட்டு இந்த கண்ணெல்லாம் நட்டு வச்சது நானும் அப்பாவும் தான் நட்டு வச்சோம். இங்கே இருக்கிற கண்ணுகள் பூரா பார்த்தீங்கன்னா நானும் அப்பாவும் நட்டு வச்ச கண்ணு தான் இது எல்லாமே. எவ்வளோ அழகாக இருக்குது. அவர் இப்போ இல்லை எங்கள் கூட, இருந்தாலும் அவர் கைப்பட்டு வளர்ந்துருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மரங்கள் இருக்கின்றன. இந்த மரங்கள் எல்லாமே பார்க்கும் போதெல்லாம் இங்கே இந்த வேலை செஞ்சோமல்ல, அங்கே அந்த வேலை செஞ்சோமல்ல, இந்த வேலை செய்யும்போது இது ஏன்டா இப்படி சரியாக செய்யலைன்னு அப்பா திட்டினாரல்ல அப்படின்னு இந்த விஷயந்தான் இன்னும் சில நேரங்களில் அந்த உணர்வுகளை உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படிங்கிறதான். ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போது வந்தது தான் இந்த கண்ணெல்லாம் வச்சு. அதுக்கு பிறகு இப்போ தான் வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன வரும்னு, அப்பா வச்ச கண்ணெல்லாம் இத்தனை கண்ணு இவ்வளோ இதாக இருக்குது, அப்பா கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கறது ஒன்று, வாழ்க்கையே மதிப்பாக சேர்க்கறது ஒன்று. வாழ்க்கையில் மதிப்பு சேர்க்கறதுங்கிறது காசு, பணம், சொத்து, அந்தஸ்து, இதெல்லாம் எங்கே வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனால் வாழ்க்கையே மதிப்பாக சேர்க்கக்கூடிய ஆளாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் அப்படி வாழ்ந்தவர். இந்த கண்ணெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குது. என்னைக்கு இல்லாமல் கொஞ்சம் உணர்ச்சிவசமாக ஒரு வித்தியாசமாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதுக்கு காரணம் நான் இல்லை, இந்த இடமும் இங்கே இருக்கக்கூடிய கண்ணுகளும், இந்த கண்ணு கூட இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையும், அது கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அப்பாவோடைய நினைவு, இவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துது. இந்த பைப்பெல்லாம் கண்ணெல்லாம் வைக்கும்போது கண்ணை இப்படித்தான் வைப்பியா, இப்படித்தான் செய்வியா அப்படின்லாம் திட்டுவார். இந்த கண்ணை இந்த அளவில் வைக்கணும், இப்படி செய்யணும், இப்படி நேராக வச்சு போட்டால் தான் அந்த கண்ணெல்லாம் இப்படி வரும் அப்படின்னலாம் அப்பா சத்தம் போடுவார். அவர் சத்தம் போட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை எப்படி சரியாக செய்யணுங்கிறத அவர்கிட்ட தான் கற்றுக்குவோம். ஒருவேளை அவர்கிட்ட திட்டு வாங்கி அது சரியாக கற்றுக்கலாம் போலன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட எப்படிலாம் திட்டு வாங்கியிருப்போம் அப்படின்னு நினைக்க தோணுது. அப்போது அப்பா திட்டுறது என்னைக்கு வீண் போகாது, நம்ம வாழ்க்கைக்கு பெரிய அளவில் உதவும் அப்படிங்கிறதுக்கு நானே பெரிய உதாரணம். அவர் கற்றுக் கொடுத்தது தான் வேலை எப்படி நேர்த்தியாக செய்யணும் அப்படிங்கிற விஷயம்லாம். இங்கே பாருங்கள், அப்படியே இதெல்லாம் இந்த கண்ணெல்லாம் அப்பா வச்சது தான்.
சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. ஒரு பெரிய ஒரு குறுங்காடு அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி, இந்த விஷயத்த இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், மரங்கள் என்பவை வெறும் சாதாரணமல்ல. அதான் காலங்காலமாக அடியொற்றி நம்மளுடைய நினைவுகளையும் வாழ்க்கையும் வளர்த்து கொண்டே இருக்கிறதுல, அதை மங்காம வச்சிருக்கிறதுல இவர்களுக்கெல்லாம் பெரிய பங்கு உண்டு. அப்படியே வாழ்க்கையில் பெரிய பங்கு கொண்ட இந்த கண்கள் எல்லாமே எங்கள் அப்பா வச்சது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கூடவே வருத்தமும் இருக்குது. பாய்.